கருப்பனுக்கு சாவலடா. இன்னைக்கு விடுதலை பார்ட் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் டே 1 எவ்வளோ வசூல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். இது இல்லாமல் நேற்று எண்ட் ஆஃப் த டே அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து புஷ்பா 2 ஒரு வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு, முக்கியமாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில். அதே மாதிரியே எல்லா ஸ்டேட்லையும் கலெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, எந்தெந்த இடத்துல எவ்வளோ கலெக்ட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல பெரிய லாபம் இதுவரையும் எடுத்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில படங்கள் போன வாரம் ரிலீஸ் ஆன மிஸ் யூ, சூதுகவும் 2 அந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் இன்னொரு 2 முக்கியமான படம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து 11 இயர்ஸ் ஆஃப் என்றென்றும் புன்னகை. ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். பயங்கர ஜாலியான ஒரு படம். ஸோ அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். இது இல்லாமல் 44 இயர்ஸ் ஆஃப் முரட்டுக்காலை, ஒரு சரியான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேமு. அது என்ன படம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பரோஸ் பல 100 வருஷங்களா பொக்கிஷங்களை பாதுகாக்கிற பூதம். ஆமாங்க, ரீசெண்டாக ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பேரோஸ், அதாவது மோகன்லால் அவர்களோட இயக்கத்தில் அவரே நடித்த ஒரு படம். ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு மலையாள திரைப்படம், மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம்னா நான் உண்மையிலே வியந்து போயிட்டேன் அந்த ட்ரெய்லரை பார்த்து. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வித்தியாசமான முயற்சின்னு நினைக்கிறேன். அதுவும் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்படிப்பட்ட ஒரு ட்ரெய்லரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு விர்ச்சுவல் 3D ட்ரெய்லர். அதாவது நீங்கள் 3D கிளாஸோ இல்லை 3D டிவியோ 3D டிஸ்பிளேவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் டிவிலேயோ உங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பார்த்தா கூட அந்த 3D எஃபெக்ட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்படி தான் அந்த ட்ரெய்லரே மேக் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் அந்த ட்ரெய்லரே ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் அந்த ட்ரெய்லரை ரெடி பண்ணதுக்கு பின்னாடி உழைச்சவங்க எல்லாருக்கும். இது ஒரு பயங்கரமான விஷயம். ஸோ அந்த ஃப்ரேமை நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் வச்சு பார்க்கும்போது அப்பா எப்படி இருக்குது. உண்மையிலே இந்த படத்தை தேட்டரில் 3Dயில் பார்க்கணுமா இல்லை தேட்டர்லேயுமே இப்படி ஒரு விஷுவல் 3Dயில் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில. ஆனால் 3Dயில் உண்மையிலே தரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் க்ளீனாக தெரியுது. கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மிஸ்டர் மணிவண்ணன், பாலாஜி விக்கி, குருதேவன் ஸ்ரீனிவாசன், கிஷோர் விஷால், அப்புறம் ஜிஎஸ் சேனல் தமிழ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் லேட்டாக வீடியோ வர்றதுக்கும் கொஞ்சம் சில நாட்கள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கும் முக்கியமான காரணம் குழந்தை பிறந்தது, அதை போய் பார்க்குறது, அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, அப்படி சில வேலைகள் இருக்குது. அதனால் நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. சில நேரத்தில் நம்மளுக்கு கரண்ட்டும் போயிடுது, ஏதாவது ஒன்று டெக்னிக்கலாக சில ஃபால்ட்டும் வந்துடுது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி டெய்லியும் உங்களுக்கு நான் வீடியோ சீக்கிரமாக போடணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு தடங்கள் வருது, ஆனால் மோஸ்ட்லி எவ்வளோ லேட் ஆனாலும் இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு தான் நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன். அப்படி ஏதாவது ஒரு நாள் வரலை அப்படின்னா அந்த நாள் என்னால் உண்மையிலே முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஏதோ ஒன்று டெக்னிக்கலாக ஒரு விஷயம் ஃபால்ட்டு, இல்லைனா கரண்ட் இல்லை வேறு ஏதோ ஃபேமிலி இஷ்யூ அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் வேணும்னே சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீடியோ போடாமல் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். சூதுகவும் 2 இந்த படத்தோட 7வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 16 லட்சம். ஸோ டோட்டலாக 2,9 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2,33 லட்சம். இன்னையோட இந்த படத்துக்கெல்லாம் கலெக்ஷன் முடிஞ்சிடும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ மிஸ் யூ அப்படிங்கிற படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 60 லட்சம். ஸோ டோட்டலாக 2,98 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4,79 லட்சம் இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 1 கோடி கிட்டே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. சூப்பர் தான், ஆனால் பத்தலையே 8 கோடி பட்ஜெட்டில். ஸோ மகாராஜா திரைப்படத்தோட டே 21 சைனா கலெக்ஷன், சைனாவில் 770K சைனீஸ் கரன்சி, 90 லட்சம். இது வந்து நம்ம ஊர் காசுக்கு வருது. டோட்டலாக சைனாவில் 77.84 மில்லியன் சைனீஸ் கரன்சி, 90 கோடியே 68 லட்சம், 90 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 198 கோடியே 60 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 21 நாளில். அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 15 தமிழ்நாட்டில் 1 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 63 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 5 லட்சம், கேரளாவில் 12 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 கோடியே 60 லட்சம்,
ஓவர்சீஸில் 2 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு 22 கோடியே 79 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 15வது நாள். எனக்கு தெரிஞ்சு 20 நாள் வரையுமே இந்த படம் வந்து டபுள் டிஜிட்டில் கலெக்ட் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பெரிய படங்கள் வரும்போது இது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படம் டபுள் டிஜிட்டில் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட அந்த கலெக்ஷன் தான். இப்போ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இல்லாமல் இந்த டோட்டல் கலெக்ஷன் மீதி தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி கிட்ட தான் வருது. ஸோ டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 71 கோடியே 82 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 289 கோடியே 54 லட்சம், கர்நாடகாவில் 88 கோடியே 31 லட்சம், கேரளாவில் 18 கோடியே 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 727 கோடியே 64 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 236 கோடியே 78 லட்சம், வேர்ல்டு வைடு 1432 கோடியே 23 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதை சொல்லும் போதே நிறைய பேர் இது 12வது நாள்லேயே தாண்டிடுச்சு, 13வது நாள்லேயே தாண்டிடுச்சு, 1500 கோடி ஆல்ரெடி ப்ரொடியூசர் ஃபிகர் போட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்ம கீழே அந்த டிஸ்க்ளைமர் போட தான் செய்கிறோம், வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்க்ளைமர் போட தான் செய்கிறோம். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ப்ரொடியூசர் ஃபிகர் வேறு, ட்ரேடு ஃபிகர் வேறு, இது அதோட மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, மேட்சும் ஆகாது மோஸ்ட்லி. ஸோ அதுக்கடுத்ததாக புஷ்பா 2 திரைப்படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ தியேட்டருக்கு ரைட்ஸ் போயிருக்குன்னு. தமிழ்நாட்டில் 39 கோடியே 22 லட்சம் ஷேர் வந்திருக்கு, 50 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இன்னும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு 20 கோடி கிட்ட வசூல் பண்ணாதான் இந்த படம் இங்கே வெற்றி படமாக அமைது. 78% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் 220 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 177 கோடியே 39 லட்சம் ஷேர் வந்திருக்கு, 80% ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனாலுமே இன்னும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு 80லேருந்து 85 கோடி வசூல் பண்ணணும் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே. பண்ணுமா அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாகவே அமையுது. ஏன்னா வந்துடுச்சு 3 கோடி 3.5 கோடி வந்துடுச்சு. மேபி வீக்கெண்டில் ஒரு 6 கோடி 7 கோடி வசூல் பண்ணாலுமே அது நடக்குமான்னு தெரில. இருந்தாலும் பார்ப்போம் பொறுத்திருந்து, ஏன்னா லாங் ரன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக கர்நாடகாவில் தியேட்டர்கள் ரைட்ஸு 32 கோடிக்கு போயிருக்கு, 48 கோடியே 23 லட்சம் ஷேர் வந்திருக்கு. அங்கே ஒரு பெரிய லாபம். இதுக்கு முன்னாடி நான் 52 கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா 32 கோடி தான் கர்நாடகாவோட தியேட்டர்கள் ரைட்ஸு. கேரளாவை பொறுத்தவரையும் 15 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 9 கோடியே 54 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் அங்கே ஒரு 10 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமா அப்படிங்கும்போது தான் அதில் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா 10 லட்சம் 15 லட்சம் கிட்டலாம் வசூல் வந்துடுச்சு. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் மரண வெற்றிங்க. அதாவது 200 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸு, இதில் ஷேர் மட்டுமே 353 கோடி ஷேர் கிட்ட வந்திருக்கு. அதாவது 176% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. 200 கோடி போட்டவங்களுக்கு ரிட்டனாக 150 கோடி ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, ஓவர்சீஸ்லையுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. 100 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸு 15 கோடி கிட்ட லாபம் கிடச்சிருக்கு. அதாவது 115 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் கிடச்சிருக்கு. அப்புறம் வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக 617 crore தியேட்டர்கள் ரைட்ஸு, 743 கோடி 24 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இது ப்ராஃபிட்டு. ஆனால் முக்கியமான ஹோம் ரீஜனில் இந்த படம் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அது வரப்போகிற நாட்களில் தான் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் விடுதலை 2 திரைப்படத்தோட ஃபைனல் ப்ரீசேல் அப்புறம் ப்ரெடிக்ஷன் பார்த்துருவோன்னு. ஸோ ஃபைனல் ப்ரீசேல் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் 3 கோடி 67 லட்சத்துக்கு புக் ஆகிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரைக்கும் 38 லட்சம், கர்நாடகாவில் 40 லட்சம், கேரளாவில் 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 16 லட்சம் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டே 1 இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ப்ரெடிக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 6.5 கோடியிலேருந்து 8 கோடி வந்து இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் டோட்டலாக எல்லாம் சேர்த்து 8லேருந்து 10 கோடி, வேர்ல்டு வைடு 10லேருந்து 12 கோடி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, படம் பார்த்துட்டிங்களா, இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக என்றென்றும் புன்னகை இன்னையோட வந்து 11 வருஷத்தை கடந்திருக்கு. ஐ அகமது அவர்களோட ஒரு பயங்கர ஜாலியான அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு பக்கம் வேறு லெவலில் இருக்கும். சந்தானம் காமெடி இப்போ கூட நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பார்க்கலாம். அதே மாதிரியே ஜீவா த்ரிஷா பேர் அதுவுமே பயங்கர க்யூட்டாக இருக்கும், பயங்கர ரொமான்டிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 5 கோடி, தமிழ்நாட்டில் மட்டும் 14 கோடியே 75 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 16 கோடியே 55 லட்சம், ஷேராக 9 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் எஸ்பி முத்துராமன் அவர்களோட இயக்கத்தில் ஏவிஎம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய கம்பேக் ஒன்று கொடுத்தாங்க முரட்டுக்காலை மூலியமாக 1980.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம், ஒரு மசாலா படம் தான். ஆனால் இது ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் பாட்டுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக மலேசியா வாசுதேவன் அவர்களோட குரலில் பொதுவாக என் மனசு தங்கம் இன்னைக்கு வரையுமே பயங்கர வைபான ஒரு சாங்கு. அது போட்டால் இறங்கி ஆடாத கால்களே இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. ஸோ இந்த படம் பட்ஜெட் வந்து 25 லட்சம் அப்ராக்சிமேட்டாக, கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 4,25 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த சமயத்தில் இதெல்லாம் பெரிய வசூல். ஷேர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி போட்டதில் வேறு லெவலில் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.